ஏ நெட்டையா, எத்தனை வருஷம் தான் இந்த போந்தாங்கோழி மூஞ்சி கூட வேலை செய்யறதுடா? ஒண்ணுமே முடியல. எல்லா வேலையும் நம்ம கிட்ட வாங்கிக்கிறான், பணம் மட்டும் அவன் அவ்வளவு சம்பாதிச்சுக்கிறான்டா. இந்த கல்லு வேற ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா ரெடி பண்ணி வச்சுக்கிறான் போல, செம்ம வெயிட்டா இருக்குது. ஆமா ஆமா, என்ன பண்றது? நம்மள மாடு நினைச்சிடான் போலடா. ஆமா ஆமா, நம்மள மாடுன்னு நினைச்சுதான் மாடு மாதிரி வேலை வாங்குறான். ஆனா குடுக்குற சம்பளத்தெல்லாம் ஆட்டுக்கு குடுக்குற மாதிரி சம்பளம் கொடுக்குறான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். டேய், ஓடி ஓடி உழைக்கணுமா? உனக்காக உழைக்கிறதுலாம் நாங்க, நீ வந்து பாட்டு பாடுன்னு வரியா? நாக்கு பூச்சி மூஞ்சி உனக்கு இருக்குடா. அட பரவாயில்லையா, நம்ம இல்லைன்னா கூட பசங்க நல்லா வேலை செய்யறானுங்களே, கல்லுகள்லாம் நல்லா அடுக்கிறானுங்களே. அடே டேய், அடுத்த மாசத்துல இருந்து இவனுங்களுக்கு ₹1 சம்பளம் ஏற்றி கொடுத்துடணும். ஓனர் வரதான் வர டீ வடை எதனா வாங்கினார் வடை கை வீசினே வந்துருக்கிறா. ஏய், இப்ப என்னன்னு கூப்பிட்ட நீ? ஓனர் எந்த ஊர்லடா ஓனர் வந்து உனக்கு டீ காபி போண்டாலாம் வாங்கிட்டு வரான்? இந்த பாருடா, முதல்ல வாயா கம்முனு, அதுக்குன்னு தனியா ஆள் வச்சுக்கிறேன். முதலாளி கோச்சிக்காதீங்க முதலாளி, பையன் ஏதோ தெரியாம கேட்டான், வரும்போது ஏதோ டீ வாங்கி வந்தா குச்சிருந்துருப்போம்ல, அதுக்காக கேட்டிருப்பான். உடனே அப்படி கோச்சிக்கிற, பொண்டாட்டி கோச்சிக்கிற மாதிரி. ஏய் டோலாக்கு, ஒரு முதலாளின்னு மட்டும் மரியாதை பேசுற? இந்த பாரு, உங்களுக்கு தான் அந்த சின்ன பொண்ணு விட்டு வச்சுக்கிறேன், டீ வாங்கி கொடுத்துக்கு காப்பி வாங்கி கொடுத்துக்கு. அந்த பொண்ணு கேட்க வேண்டியதானே? முதலாளி அப்புறம் நான் ஏதாவது வாயில கேட்டுருவேன். சின்ன பொண்ணு பேர் வச்சிருக்கேன், அது அடுத்த பொங்கலுக்கு தாங்குமா தாங்காதுன்னே தெரியல. அதுக்கு 83 வயசு ஆகுது. டேய், நானாடா சின்ன பொண்ணுன்னு அவளுக்கு பேரை வச்சேன், அவனை பெத்தவன் வச்சான், அதுக்கு நானாடா பொறுப்பே? முதலாளி நீ சொன்ன மாதிரி 50 கல்ல ஏத்தி சண்முகத்துக்கு அமிச்சியாச்சு, இன்னும் 150 கல்லு மீதி இது என்ன பண்ணா? 150 கல்லு மிச்சங்குதா? எத்தனை வந்து தலைமையில போடுங்க. முதலாளி அதுக்கும் பிளான் பண்ணிட்டோம். நீ சம்பளம் தரலன்னு வச்சுக்கா, அந்த 150 கல்ல உங்க தலைமையில தான் போடுவான். அடா போவீங்களா, ஆளை கொள்ற அளவுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? உங்களை வேலைக்கு வச்சுதான் தப்புடா, இனிமே உங்களெல்லாம் நம்பவே மாட்டேன்டா. சரி வேடி போய் பேபி கல்ல கல்லு பாங்களா? நீ கக்குத்து கல்லு மாதிரி இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு கல்லு? அடி விவசாய கட்டவில காம்பவுண்ட் கட்டுறது கல்லு ஒண்ணு இல்ல, ஒரு எட்டு போய் பாக்கலாம்னு வந்தேன். முட்டையில 8 கல்லு வச்சு எப்படி காம்பவுண்ட் கட்ட முடியும்? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேணா பாத்துக்கிறவா. ஏம்பா இங்க ஓனர் இல்லையாப்பா? எப்பா போன மாதிரி உக்காந்துக்கிறாருப்பா, இவர் தான் எங்க ஓனரு. என்ன விஷயம்? டேய், கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினோடனே என்ன போனமா வாங்கிட்டீங்களா நீங்க? முதலாளி அதான் நைட்ல நல்லா தூங்கணும்ன்றது. கண்டதை பார்த்துதான் இப்படிதான் தூக்கம் வரும் காலைல. நான் பார்த்தது இவன் எப்படி பார்த்தான்? என்னப்பா என்ன வேணும்? என்ன வாங்க வருவாங்க? கல்லு வாங்க வருவாங்க. முதலாளி பெரிய கஸ்டமர் போல. ஏண்டா டேய், அருகட்டவனே, குண்டா இருந்தா பெரிய கஸ்டமர், ஒல்லியா இருந்தா சின்ன கஸ்டமரா? உங்களுக்குள்ள ஏன் வளவளன்னு பேசிக்கிறீங்க? ஒரு கல்லு எவ்வளவு போகுது? ஒரு கல்லு ₹48, 18 குத்துட்டு எடுத்துன்னு போ. அட பூர்ண பூத்த மூஞ்சி, கல்லு வேலையை கேட்டா பிராந்தி நேம சொல்றானே. முதலாளி எவ்வளவு ஒரு கல்லு தெளிவா சொல்லு முதலாளி. டேய் தர்மகோல் மண்டியா, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? 18 48 டிவைட் பண்ணா நான் சொல்ற கணக்கு ₹75 வரும் பாரு. அட பாவி, உன் அறிவுல ஆணி தாண்டி அடிக்கணும். ஏம்பா 100 கல்லு வேணும், ஒரு கம்மி விலைக்கு கொடுப்பியா? டேய் முட்டாளு, என்னடா கல்ல கம்பி விலைக்கு கேக்குற? கம்பி எவ்வளவு ரேட்டு தெரியுமா? நான் உனக்கு நல்லா சொன்னா நீ எனக்கு கெட்ட செய்ய பாக்குறியா? சரி இருடா, 100 கல்லு வேணும், எவ்வளவு வரைக்கும் தருவேன்? தம்பி, உன்னை பார்த்தா என் பெரியப்பா போல மாதிரியா இருக்குது. 100 கல்லு 7500 தரேன், எத்து மாதிரியா? சமந்தாக்கு ஃபைன் போட போறியா? ஏய் வாட்டர் பிளான் மூஞ்சியே, சமந்தாக்கு ஃபைன் போடல, 7500 7500 ரூபாய்க்கு 100 கல்லு தராராம். கேக்குதா? என்ன செவடு நினைச்சியா? எல்லாம் காது கேட்கும். நம்ம கல்யாணத்துக்கு உள்ள சவலம் இல்ல, நம்ம வேற கடைக்கு போய் பார்க்கலாம் வாயா. என்னங்க அந்த கல்லு போய் அவன் அவ்வளவு ரேட்டு சொல்றான்? அவன் கடற்கராண்டி நம்ம பக்கத்து வீட்டு எதிர் விட்டாக்கா சொல்லிச்சு, பேபி கிட்ட வாங்கினா கல்லு தரமா இருக்குமா, பாயசுக்கு வருமா வீடு கட்டினா பக்காவான கல்லு அவங்ககிட்ட தாங்கதான். வா போய் கேட்போம். எங்க இதுல யாருங்க பேபி? அதான் தெரியல, இவன் தான் பாக்கத்தெல்லாம் பிபி மேரிக்கிறான், இவன் தான் பேபிப்பா. சார் நீங்க தான் பேபியா? எப்பா நான் குழந்தையா இருக்கும்போது பேபியா தான் இருந்தேன், இப்ப பேபிலாம் இல்ல. வளர்ந்த கெடா மாடு மாதிரி அவனுக்கு தெரியல. அவனுக்கு பேபி இங்க இருக்கிறாரு பாரு, இவர் தான் கடையோட ஓனரு. இவர்கிட்ட என்ன வேணும்? கல்லு வாங்க தானே வந்திருக்க, இவர்கிட்டயே பேசிக்கோ. இவங்க பேபி? இவனுக்குலாம் யாரு பேபின்னு பேர் வச்சான்? இவனுக்கு வேற ஒரு மாதிரி நம்மளே பாக்குறானுங்க. வா போய் கேட்போம். உனக்கு யாரு பேபின்னு பேர் வச்சுது? ஊர்ல போய் கேட்டு பாரு, எத்தனை பேருக்கு பேபி குத்துக்கிறேன்னு. தெருக்கு தெரு பேபி தான் சுத்தம், அதுவும் என் பேபி. ஏங்க இவன் கல்லு விற்கிறானா இல்ல புள்ள விற்கிறானா எனக்கு சந்தேகமா இருக்குது. எது வித்தா உனக்கு நடி? நம்மளுக்கு தேவை கல்லு, அவன் எவனா இருந்தா நம்மளுக்கு என்னக்குது? சார் நீங்க தான் கல்லு விக்கிறீங்களா? ஓ, என்ன இங்க வந்து கல்லு விக்கிற சாராயம் விக்கிறீங்களா? இதே மாதிரி ஊர்ல போய் சொன்னா என் பேர் கட்டுறாதே.
நான் வந்து உத்தம யோக்கிய. உடனே அதுங்காட்டி கோச்சிக்கிற. தம்பி தெரியாம ஏதோ பேசிட்டான் அதுங்காட்டி கோவப்படுவியா? எனக்கு வீடு கட்ட கல்லு வேணும், உங்ககிட்ட தான் தரமா இருக்குன்னு ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு கூட வீடு கட்ட கல்லு தருவே தர மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. ஏம்பா விக்கிறதுக்கு தான் கல்லு வச்சுக்கிறேன், ஷோ காட்டுறதுக்கு வச்சுக்கிறேன். எத்தனை கல்லு வேணும், எவ்வளவுக்கு வேணும், அதை கேட்டு எத்தனை போ. என்ன முருங்கை கமிஞ்சு பிபி வந்த மாதிரி கோவப்படுறான்? ஓ நான் தான் கல்லு அரைச்சி குழம்புல ஊற்றி சாப்பிடுவ கேட்கறான், வீடு கட்ட கேட்கறான். வீடு கட்டுறாலும் கல்லை கொடு. ஒரு கல்லு எவ்வளவு தருவேன்? ஒரு கல்லோட விலை 75 ரூபா. உனக்கு எத்தனை கல்லு வேணுமோ அத்தனை 75 குத்துட்டு எடுத்துன்னு போ. 75ல நிக்கிறான், 1975ல பிறந்திருப்பானோ? ஐயா வீடு கட்டுறாலும் கல்லு வேணும் எனக்கு. எவ்வளவு வீடு கட்ட போற சொல்லு, அதுக்கு ஏத்த மாதிரி கல்லு தரேன். ஐயா நானா 10 கூட கட்ட போறேன் பில்டிங், ஒரு வீடு தான் கட்ட போறேன். அதுக்கு ஏத்த போல கல்ல கூட சொல்லாண்டிய. இது என்னடா ரெண்டு பைத்தியங்களா இருக்குமா? கல்லு வீடு கட்டுறதுக்கு கல்லு கட்டணும், அதுங்க வீடு கட்டுறதுக்கு நம்ம கிட்ட கலந்து கேட்டுங்க. ஏப்பா எத்தனை அடி கட்ட போற, எத்தனை சதுரம் அடி கட்ட போற, அதுக்கேத்த மாதிரி நான் கல்லு தரேன். ஏம்பா நான் வீடு கட்ட தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோரு, அதுக்கு மேல ஒரு ஃப்ளோரு, இந்த சைடுல மட்டும் சின்ன கார் பார்க்கிங். என் வீட்டு எத்த கட்டணும், அதுக்கு அந்த கல்லை கொடு. ஏமா நான் சொல்றது உங்க வீட்டுக்காரனுக்கு புரியுதா? எங்க இருந்து வரீங்க? ஏப்பா நாங்க வாங்க வந்த குச்சி வந்தா ரோட்ல தான் நடந்து வந்தா, நீ தானே பாத்துட்ட? இவன் தான் பைத்தியம்னு பார்த்தேன், இதுவாவது பைத்தியம் எல்லாம் புத்திசாலித்தனமா இருக்குன்னு பார்த்தா இது அவனுக்கும் மேல இருக்குதா? டேய் பண்ணவங்களை கவனிடா. யோ அவங்க விருந்துக்கா வந்துருக்காங்க, அவங்கள நான் கவனிக்கிறதுக்கு கல்லு வாங்க வந்துக்கிறாங்க. நீ தான் நல்ல ரேட்டா சொல்லணும். நான் ரேட்டை சொல்றதுக்குள்ள அதுக்குள்ளக்குள்ள என்ன பேசிக்குதுடா, அப்படியே பைத்தியம் முட்டா மாதிரி இருக்குதுடா. போன உனக்கு இப்பதான் பைத்தியம் பூச்சிட்டு, அது எனக்கு வரும்போதே பைத்தியம் பூச்சிச்சு. டேய் யாரை பார்த்து பைத்தியம் என்ன? டேய் நீ பைத்தியம், இந்த செலா சட்டி பைத்தியம், இந்த ஓனர் பைத்தியம். உங்ககிட்ட கல்லே வாங்க கூடாதா? ஊர்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி வாடி கண்டெய்னர்ல குடும்பம் பண்ணிக்கலாம். மழையும் வராது ஒண்ணும் வராது, ஆனா கொஞ்சம் இருக்குமா இருக்கும், காத்து அடிக்காம பாத்துக்கலாம். வா ஓனர். என்ன ஓனர் அவன் பாட்டுன்னு வந்தான், அவன் பாட்டு ஏதோ பேசினா. டேய் அதுங்க போனா போகும்போது விடுங்கடா, அதுங்க மொத்தம் 2 லூசுடா அதுங்க. இந்த பாரு இவ்வளவு நேரம் அதுங்க பேசின பேச்சு எனக்கு மூளை கோயம் போச்சு. இந்த பாரு பிச்சுக்கிற அப்படியே தலைய, தேவையே இல்லடா அந்த மாதிரி வியாபாரம். ஐயோ என்னடா இந்த பொம்மை வாங்கி எப்படி டென்ஷன் ஆகுறான்? இது வேற அவன் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கா, நம்ம அந்த 100 கல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு நம்மள தான் உழைப்பு வாங்கியிருப்பான் பையன். எப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான் முதலாளியே, பாத்துக்கலாம். ஏம்பா கல்லுலாம் எவ்வளவு ரேட்டு? ஏம்பா நான் கல் எவ்வளவு ரேட்டு அவ்வளவு ரேட்டு நான் சொல்ல போறேன், விக்கிற ரேட்டை சொல்ல போறேன். ஏம்பா நீ விக்கிற ரேட்டு தான் எவ்வளவுன்னு சொல்லு. அதான்பா நானும் சொல்றேன், கல்லுக்கு ஏத்த ரேட்டு. பீங்காத்தாலியா அதான் ஒரு கல்லு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டேன். அதுதான்பா திருப்பியும் சொல்றேன், கல்லுக்கு ஏத்த ரேட்டு. டேய் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கானா நம்ம ஓனர் திருப்பி. டேய் டோலாக்கே, இவங்க 2 பேரும் கல்லு வாங்குற மாதிரி தெரியலடா. எப்பா வேலை செய்யறவங்களா ஓனருக்கு தான் கேட்டா ஒரே மாதிரி பதில் சொல்லிக்கிறாரு. நீங்களாவது கல்லு ரேட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்களாப்பா. எப்பா எங்களுக்கு கல்லு ரேட்லாம் தெரியாது, வேலை மட்டும் தான் தெரியும். கல்லு ரேட்லாம் ஓனர் தான் சொல்லுவாரு, ஓனர் கிட்ட கிளியரா கேட்டு கேளுங்க. இவன் தான் டென்ஷன் ஏத்துறான்னு பார்த்தா இவனுங்களை கேட்டா இவனுங்களும் டென்ஷன் ஏத்துறானுங்களா நமக்கு. எப்பா எதுக்கு அவனுங்களை போய் கேட்டு கிடக்குற? அவனுங்களுக்கு கல்லு ரேட்லாம் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். யோ உனக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ரேட்டை தான் சொல்லுயா. கல்லுக்கு ஏத்த ரேட்டு. ஐயோ திருப்பி எனக்கு கொடுப்பு ஊத்துறானே. ஐயோ திருப்ப கடுப்பு ஏத்துறானே. யோ உன்னை தாயா கூப்பிடுற, ஒரு கல்லு விலை எவ்வளவு? ஏமா ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லி இருக்க முடியாது, கல்லுக்கு ஏத்த ரேட்டு. ஏக்கோ பாத்தியா நீ சொன்னாலும் அதே தான் சொல்லுகிறான் இவனா. இருங்க நான் கேட்கறேன், அவனை பொறுமையா சொல்லுவான். இருறா ஏம்பா கல்லு வேணுமா வேணாவா? கல்லோட வேலை சுத்தாண்டா நாங்க கேக்குறதுக்கு. அததான் சொன்னேன், கல்லுக்கு ஏத்த ரேட். ஏம்பா இன்னொரு வாட்டி கேக்குறேன், கல்லுக்கு நான் தம்பா ரேட்டு? அடே நீங்க கல்லு ரேட்டு கேட்டீங்களா? ஒரு கல்லு 75 ரூபா. எப்பா உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிட்டு வந்துச்சு. இப்போது அந்த கல்லு ரேட்டை சொன்னிய உனக்கு புண்ணியமா போவோம். எப்பா 100 கல்லு வேணுமா, 1000 கல்லு வேணுமா, 2000 கல்லு வேணுமா, 4000 கல்லு வேணுமா, 5000 கல்லு வேணுமா? முதல் மாடி எனக்கு, 2வது மாடி அக்காக்கு, 3வது மாடி தம்பிக்கு. ஒரு 3 மாடி கட்டணும், அதுக்கேத்த கல்லு குண்ணா. முதலாளி பெரிய கஸ்டமர் போலகுதே, 3000 4000 கல்லு தேவைப்படும், விலையை கம்மி பண்ணி தான்ப்பா தருவாரு. எப்பா உன் வீடு கட்டுறதுக்கு 4000 5000 கல்லு தேவைப்படும், குறைஞ்ச வேலைக்கே ஏற்றி அனுப்புறேன், அட்வான்ஸ் குடுத்துட்டு போ. அட்வான்ஸா?
அதுக்கு இன்னும் நாளுக்குதா. அப்பா நல்ல நேரம்லாம் பார்த்து தரலான்னு இருக்கிறியாப்பா? ஆமா, நல்ல நேரம் பார்த்து தரலான்னு தாங்கிறேன். அதுக்கு எங்க தாத்தா தான் ஒத்துக்கணும். என்னப்பா தாத்தா கிட்ட தான் காசு இருக்குதா? அது எல்லாமே எங்க தாத்தா கையில தான் இருக்குது. ஓஹோ, பீரோ சாவிய தாத்தா கையில வச்சிருக்காரா? அதெல்லாம் இல்லப்பா, அவர் உயிரியா அவர் கையில தான் வச்சுங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையாப்பா, கொஞ்சம் விலாவரியா சொல்லலாம். அதுவானா, எங்க தாத்தாத்து ஊர்ல சொத்துக்குது. தாத்தா இன்னைக்கு நாளைக்குன்னு வச்சுனுக்குது. எனக்கு ஒரு பாகம், எங்க அக்காவுக்கு ஒரு பாகம், எங்க தம்பிக்கு ஒரு பாகம் வந்துன்னு வச்சுக்கோ. ஒரு 1/2 கிரவுண்ட்ல இடம் வாங்கி அழகா வீடு கட்ட போறோம். எனக்கு ஒரு மாடி, எங்க அக்காவுக்கு ஒரு மாடி, எங்க தம்பிக்கு ஒரு மாடி. அதுக்குதான் இப்ப கல்லு கேட்க வந்தோம். அடங்கோ ஐயால ஆளாளுக்கு வந்து வெறுப்பா ஏத்திக்கிறீங்க. எப்ப உங்க தாத்தா சாவது, நீ வந்து மெனம் வாங்குறது, அதுக்கப்புறம் என்கிட்ட கல் வாங்குறது, அதுக்கப்புறம் வீடு காட்டுறது. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்க ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணணும். உங்க முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே. நீங்க பண்ற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.